ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்க எல்லாத்தையும் இந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம்க்கு அன்போடு வரவேற்கிறோம். என் ஃப்ரெண்டு என் கூட பேசாம இன்னொருத்தி கூட பேசுறா. எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. என்ன ஹரி இவ்ளோ கோபப்படுற? ஆமா, நான் அவளை நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன். சரி ஹர்னி, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், உன் கோவம் எல்லாம் போயிரும். அப்படியா? சரி, நான் உன் கூட வரேன். வரணிக்கா போலாம். ஏன் ஹர்னி ரொம்ப கோவப்பட்ட? என் ஃப்ரெண்டு என் மேல அன்பா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தி கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. ஃப்ரெண்ட்ஸோட அன்பு வந்து மாறிடும் ஹர்னி, ஆனா ஒருத்தரோட அன்பு மட்டும் மாறாது. அது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதே. அதுதான் ஏசப்பா. ஓ அப்படியா? சரி ஹர்னி, முதல்ல ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துருமா? பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரெடியா? எல்லாம் ரெடியாப்பா. சரி வா, போயிட்டு வந்துருவோம். வா வா வா. ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி சில்ட்ரன்ஸ் டைமை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எல்லாரும் கையை குப்பி கண்ண முடுங்க. சரி ஏசப்பா, இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற சில்ட்ரன்ஸ் டைமை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் பார்க்குற பாட்டு, கதை, வசனம் எல்லாமே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஏசப்பா. நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போயிடுவோமா? நீ ப்ரேயர் பண்ணிட்டு வந்தியா? நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆமா ஹர்னி, நம்ம அடுத்த ப்ரோக்ராம் பார்க்க போறோம், உனக்கு தெரியுமா? நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? அதான் ஆக்ஷன் சாங். ஓ அப்படியா? நயோ, உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு புதுசாக ஒரு அண்ணா வந்து பாட்டு படிக்க போகிறாங்களா? அப்படியா? எனக்கு டான்ஸ் ஆடினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆக்ஷன் சாங் நானும் ஆட போறேன். இங்க பாரு எப்படி விட்டுட்டு ஓடுறா பாரு. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்களா கேளுங்க, வந்திருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு. நீ பயமாக இருக்குண்ணே. எதுக்கு? முடிச்சிருங்க. நானே முடிச்சிடுமா? நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள எங்கே முடிக்க? ஏன்னா கேளுங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு. பிள்ளைலாம் நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு? சரி, இந்த அண்ணன் ஒரே சோர்வாக இருக்காரு, நம்ம பாட்டு பாடி நல்லா உற்சாகப்படுத்திடுவோமா? என்ன பாட்டுன்னு கேட்கீங்களா? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச குள்ளசகையோ பாடம் ரெடியாக இருக்கீங்களா? அண்ணன் கூடயும் என் கூடயும் சேர்ந்து பாடுங்க. என்ன வெறும் பாடுறது மட்டும் இல்லை, ஆக்ஷனும் சேர்ந்து பண்ணணும். ரெடியா? ரெடியாகனாச்சு கேளுங்கண்ணே. என்னண்ணே நீங்கள் ரெடியா? தம்ஸ் அப். ரெடியா? ரெடியா? ஓகே, எல்லாரும் ஒன்று போல எல்லாம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே கை தட்டுங்க பார்ப்போம். அதே தான், சூப்பர். புல்ல சகையோ அவன் எட்டி பார்க்குறான், இயேசு ராஜாவை அவன் எட்டி பார்க்குறான். புல்ல சகையோ அவன் எட்டி பார்க்குறான், இயேசு ராஜாவை அவன் எட்டி பார்க்குறான். எரிகோ என்னும் நகரிலே இயேசு ராஜா வந்ததா, சந்தோஷம் சந்தோஷமே. எரிகோ என்னும் நகரிலே இயேசு ராஜா வந்ததா, சந்தோஷம் சந்தோஷமே. நம்ம ஆயக்கார சகையுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாம் இயேசுவை காண வேண்டும் என்று. நம்ம ஆயக்கார சகையுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாம் இயேசுவை காண வேண்டும் என்று. காட்டத்தி மரத்து மேல ஏறினான் கர்த்தரை காண வகை தேடினான். பாடுங்க. காட்டத்தி மரத்து மேல ஏறினான் கர்த்தரை காண வகை தேடினான். ஹொய்யாரே ஓ ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய், ஓ ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய், ஓ ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய், ஹொய்யாரே ஓ ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய். மரத்து மேல சகையுவ இயேசு ராஜா கண்டதும் சீக்கிரமா இறங்கி வா என்றார். மரத்து மேல சகையுவ இயேசு ராஜா கண்டதும் சீக்கிரமா இறங்கி வா என்றார். உங்க வீட்டில் என்று நான் தங்க வேண்டும் என்றதா சகையுக்கு சந்தோஷமே. உங்க வீட்டில் இன்று நான் தங்க வேண்டும் என்றதா சகையுக்கு சந்தோஷமே. சகையுவின் பாவம் அன்று மறைந்தது வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. சகையுவின் பாவம் அன்று மறைந்தது வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. லாஸ்டா ஒரு தடவை. ஓ ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய், ஓ ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய், ஓ ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய், ஹொய்யாரே ஓ ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய். சாமனே சொல்லுங்கண்ணே. பயங்கரமான ஆட்டக்காரங்க போல நீங்க. என்ன, எனக்கு ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரை பிடிக்குமா? ஆடுறேனே. ஆடுறதுனா ரொம்ப பிடிக்குமா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க பயங்கரமா ஆடுவீங்கன்னு இப்பதான் பார்க்கேன்.
ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்கள பார்த்து பயமாயிட்டு அதான். ஐயோ, சின்ன பிள்ளைங்கள பார்த்து பயந்துட்டீங்களா? சரி 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 விடுங்க. சரி, அடுத்த பாட்டு பாடுவோமா? பாடிடுவோண்ணே. உங்களுக்கு குட்டி குட்டி சத்தம் பாட்டு பிடிக்குமா? பிடிக்கும் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களா குட்டி குட்டி சத்தம் பாடிடுவோமா? ஓகே. அதே உற்சாகத்தோட ஜம்முன்னு ஆடணும். என்ன கை தட்டுங்க. அதே போல உற்சாகமா சிரிச்சுக்கிட்டே கை தட்டுங்க பாப்போம். ஏக்கா சிரிங்கக்கா. நல்லா ஆடுங்க. குட்டி குட்டி சாத்தாம் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. பயங்காட்ட வருவான் நீ பயந்து விடாதே, அசைகாட்ட வருவான் நீ மயங்கி விடாதே. பயங்காட்ட வருவான் நீ பயந்து விடாதே, அசைகாட்ட வருவான் நீ மயங்கி விடாதே. டாடா காட்டி அனுப்பு நீ, டாடா காட்டி அனுப்பு, டாடா காட்டி அனுப்பு நீ, டாடா காட்டி அனுப்பு. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. விசுவாசம் இருந்தா விலகி போவாண்டா, வேத வசனம் சொன்னா ஓடி போவாண்டா. விசுவாசம் இருந்தா விலகி போவாண்டா, வேத வசனம் சொன்னா ஓடி போவாண்டா. டாடா காட்டி அனுப்பு நீ, டாடா காட்டி அனுப்பு, டாடா காட்டி அனுப்பு நீ, டாடா காட்டி அனுப்பு. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. ஓட ஓட வரட்டு நீ இயேசுவின் பிள்ளை, ஓட ஓட வரட்டு நீ இயேசுவின் பிள்ளை, ஓட ஓட வரட்டு நீ இயேசுவின் பிள்ளை. நீ சூப்பரா என்ன தெரியுமா, எல்லாருமே உன்னை பார்த்தா அண்ணாங்க. ஓ அப்படியா? ஹர்னி மட்டும் சூப்பரா இல்லப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் சூப்பரா இருந்தாங்க. சரி ஒரு நிமிஷம் இருக்கட்டும், இந்த வாரத்துக்குரிய டாபிக் என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஹர்னி உனக்கு தெரியுமா? நான் எத்தனை தடவை சொல்ல, நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? அனிகா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன தெரியுமா? மாறாத அன்பு. மாறாத அன்பா? ஆமா, ஹர்னி உன்னை விட்டுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறி போயிட்டாங்கல்ல. ஆமா, அதனால தான் உங்களுக்கு 2 குடுப்பு கொடுத்துட்டு வந்தேன். ஆமா, அதனால தான் உங்களுக்கு 2 குடுப்பு கொடுத்துட்டு வந்தேன். சரி இருக்கட்டும், அடுத்து என்ன ப்ரோக்ராம்? வசனம் தான் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வசனம் படிக்க ரெடியா? ஹரி நீ படிக்க ரெடியா? நானும் படிக்க ரெடி. சரி வாங்க எல்லாரும் படிச்சுட்டு வந்துடுவோம். என்ன வசனம்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை காட்டுறாங்களான்னு பார்க்கிங்களா? அந்த பொம்மை எப்படி இருக்குது? பார்க்க கோவமாக இருந்த மாதிரி இருக்குல்ல, யார்ட்டையோ போய் சண்டை போட்டு வந்த மாதிரி இருக்குன்னு. நம்ம சண்டை போடலாமா? சண்டை போடுறது தப்பு தானே. நம்ம யார்ட்டையா சண்டை போட்டு பழி வாங்குறது கரெக்டாக? நம்மளாம் வீட்டில் எல்லோரும் கூட பிறந்தவங்ககிட்டலாம் சண்டை போட்டு பழி வாங்கிட்டு இருப்போம், அப்படி தானே? ஒன்று தரலைன்னா நானும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அப்படி பழி வாங்கலாமா? அதெல்லாம் தப்பு தானே. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒரு வசனம் படிக்க போகிறோம், சரியா? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 10:30 பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 10:30. ஓகே குட்டீஸ், எல்லாரும் இந்த வசனத்தை மனப்பாடமாக படிக்கணும், சரியா? உங்களுக்கு எப்பயாச்சும் பழி வாங்கணும் அப்படிங்கிற தாட் வரச்சில இந்த வசனம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். யாரையும் இனிமேல் பழி வாங்கக்கூடாது, சரியா? ஓகே பாய். என்ன ஹர்னி வசனம் படிச்சிட்டியா? எப்போ பார்த்தாலும் ஏன்டே கேட்காத, எங்கள் பக்கத்தில் இருக்காளே அவட்ட கேளு. சரி நீ வசனம் படிச்சிட்டியா? நான் படிச்சிட்டேன். நான் தான் எங்கள் கிளாஸில் டாப்பரே. உன்னை பார்த்தா எங்களுக்கு தெரியுமே. ஆமாம் அனிகா, எனக்கு ரொம்ப போர் அடிக்கு தெரியுமா? எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு போர் அடிக்குதா? உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு ட்ராமா வருது தெரியுமா? ட்ராமாவா? எனக்கு ட்ராமானா ரொம்ப பிடிக்குமே. ஆமாம், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ ட்ராமா பார்த்துட்டு வந்துடலாமா? எங்க? சர்ச்சுக்கு தான். ஆமா, மறந்துட்டப்பா. சரி போமா. எல்லாம் ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிருக்குமா இல்லை கரெக்டாக போயிருமா? 10 நிமிஷம் லேட் ஆயிட்டு. ஐயோ, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி வா. வாங்க வாங்க சுஜன் ப்ரோ, வாங்க, இந்த இடம் இருக்கு.
வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பாடு. வல்லமையின் ஆவியானவர். சங்கீதம் 145. தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காட்சி 2. காலை பைபிள் வாசிக்கும் நேரம். ஜெபினே, காலையில் 6 மணி ஆகுது, இன்னமும் பைபிள் வாசிக்காமல் தூங்கிட்டே இருக்க. எழுந்திரி. இந்த வார இவ்வளோ தானே வாஸ்துவம். ஏசப்பா, ஓ திருப்பிட்டோமோ? தலையில் இருக்க எல்லாம் எடுத்தோம். ஏசாயா கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் காலையில் 6 மணிக்கு எழும்பி அருமையை பைபிள் வாசிக்கானே. என்றான். தகப்பனே, இந்த நாட்களில் உங்கள் தேவையை நீங்கள் சொன்னீங்கப்பா. தொடக்கத்தில் முடி வரைக்கும் கூட வாங்க, பொருளாதாரத்துலேயும் கூட இருங்க தகப்பனே. நீர் ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாமத்தில் நல்ல பிதாவே. காட்சி 3. படிக்கும் நேரம். ஜெபினே, அந்த 4 சாப்டர் பாத்தியா? இம்பார்ட்டன்ட் சொன்னாங்கடா. பார்த்தாச்சு. டேய், ஒழுங்கா பாடுறா. அதில் இந்த பித்தாகரஸ் தியரம் வரும்னு சொன்னாங்க, பார்த்துக்கோ. தேரம் என்ன நீ தேறிக்கிறோம். எதுவும் மிஸ் ஆகுது. வேறு ஏதாவது டவுட்னா ஏண்டுகள் வந்துட்டு தானே? சரி. சுஜினே, வந்துட்டு நீ பாஸ் லிஸ்ட் பாரு, நான் ஃபெயில் லிஸ்ட் பார்க்கேன். ஏன்? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கடா. ஒரு 2 சப்ஜெக்ட் பேரும். சரி, பாப்போம் பாருங்க. ஜெனித்து, ஜோசுவா, அபிஷேக்லாம் பாஸ் ஆகுறானே. ஜாக்கப்பு. ஒரே ஜேவா இருக்கு. ஜெபின் இருப்பானா? ஜெபின் சேலை எவனுமே ஜெபின். 3 ஃபெயில்டா நீ. 3 ஃபெயிலா? ஆமாடா. ஐயோ, எப்படிலாம் படிச்சு உட்காந்து அங்க ஒரு ஓம் பேர்லாம் நேம் லிஸ்ட்ல வந்துட்டு என் பேர் வந்தது விடுறா. நீ ஃபெயில் ஆயிட்டியடா. 3 ஃபெயில் ஆகிட்டாங்களே. சரி வா, நான் ஒன்று கேட்கணும். சார் என்னப்பா அது, எப்படிலாம் படித்தோம் சார்? என்ன சுஜன் ப்ரோ இப்படி ஆகிப்போச்சு? டேய், நீ என் கூட சேர்ந்து படிச்ச. ஆமாம், சர்ச்சுக்கெல்லாம் ஒன்றா போனோம். ஒன்றா தானே போனோம். ஏன் ஃபெயில் ஆன தெரியலையே. சரி, நீ ஆண்டவர் உண்மையை தேடுறியா? உண்மையாவா? உண்மையாதான். உண்மையை சொல்லு. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என் கூட சர்ச்சுக்கு வர நானும் பார்ப்பேன். அவங்க ஜெபிச்சுட்டு இருப்பாங்க, நீ அப்படியே சும்மா நிற்ப. காலையில் எழுந்துச்சு உங்கள் அம்மா என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவன் பைபிளே வாசிக்க மாட்டேங்கான்ப்பா, போஸ்ட் பண்ணால் தான் பைபிள் வாசிக்கான் அப்படிங்காங்க. ஆமாம், நான் எதை பண்ணாலும் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் பண்ணுவேன். ஏன் உனக்கு ஆண்டவர் மேலே விருப்பம் இல்லை? இப்படி ஆண்டவர் மேலே நீ விருப்பம் இல்லாமல் அவர் விருப்பத்தை நீ செய்யாமல் இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நீ எந்த காரியம் செஞ்சாலும், நீ பைபிள் வாசிப்ப, சர்ச்சுக்கு வருவ, ஆனால் நீ செய்கிற காரியங்கள் என்ன பண்ணாது? வாய்க்காது. இப்போ பாரு, என் கூட தான் உட்காந்து படித்த, என் கூட தான் சர்ச்சுக்கு வந்த, நான் பாஸ் ஆகிட்டேன், நீ ஃபெயில் ஆகிட்ட. அப்போ என்ன பண்ணு? ஆண்டவரோட விருப்பத்துக்கு என்ன பண்ணு? உன் வாழ்க்கையை கொடு. அப்போ உன் வாழ்க்கையில் என்ன பண்ணாது? தடங்களே இருக்காது. ஓகே, நான் இதுக்கு மேலே விருப்பத்தோட படிக்க போகிறேன். அவ்வளோதான். விருப்பத்தோட சர்ச்சுக்கு போகிறேன். பிள்ளைங்களா இதே மாதிரி தான் நீங்களும் ஆண்டவர் என்ன பண்ணுங்க, உங்கள் முழு மனசோட என்ன பண்ணுங்க, தேடுங்க. அவர் விருப்பத்துக்கு ஏற்றபடி நீங்களும் என்ன பண்ணுங்க, நடங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாது? தடுமாற்றமே வராது. புரிஞ்சுதா? ட்ராமா ரொம்ப ஜாலியாக இருந்தது தெரியுமா? ஆமா ஹர்னி. உனக்கு ஒன்று தெரியுமா? நயோ பாதியிலே ட்ராமா பார்த்துட்டு இருக்கிறப்போ தூங்கிட்டா. அப்படி ஆகிரப்பா அவட்ட கேட்போம். நயோ, ஏன் உன் மூஞ்சி பக்கம் இப்படி தூங்க மூஞ்சி மாதிரி இருக்கு? இல்லை, உண்மையிலே தூங்கிட்டா. நான் தூங்கவே இல்லைப்பா. பொய் சொல்லாத. நான் தூங்கலப்பா. நீ உண்மையே சொல்லு, நீ தூங்கினியா இல்லையா? ஆமாம் ஹர்னி, நான் தூங்கிட்டேன். சரி, அதுலையாவது தூங்கிட்டேன், கதையாவது ஒழுங்க கவனி, அதுதான் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குமே. ஓகே நைனிகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கதை கேட்க ரெடியா? அதுவும் நம்ம இன்னைக்கு மிஷினரி சம்பவம் பார்க்க போகிறோம். போன வாரம் ஒரு அக்கா தொடரும் போட்டாங்களா, அதோட பாதி சொல்லி போகிறேன்னு நாங்கப்பா.
ஆமாம், அந்த அக்கா தான் வந்து சொல்ல போகிறாங்க. சரி நிக்கா போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. நம்ம மிஷினரி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? போன ஒரு அக்கா எதோட நிப்பாட்டினேன்? அவங்க அம்மா கிட்ட அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பெர்மிஷன் கேட்டுட்டு இருந்தாங்க, அப்படி தானே? சரி, ஓகே. இன்னைக்கு அதுலேருந்து தான் கன்டினியூ பண்ண போகிறோம். இப்படி இந்த ஜான் வெஸ்லியோட காலத்தில் இங்கிலாந்து மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப பாவத்தில் அடிமைப்பட்டு அவங்க ஒரே திருட்டு, கொலை, குத்து அப்படின்னு எல்லா பாவமும் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்களா அவங்க குட்டீஸ். இதை பார்த்துட்டு ஜான் வெஸ்லிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா தேவனோட அன்பை இப்படி இது பண்ணுறாங்களே, மற்ற திருசபைகள்லாம் இப்படி பண்ணுறாங்களே, அவங்க தேவனுடைய வார்த்தையை கொடுக்காம இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். இதனால் ஜான் வெஸ்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம வந்து தேவனுடைய அன்பை எல்லார்ட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஜான் வெஸ்லி அவங்க எல்லா சபையிலையும் போயிட்டு ஆவிக்குரிய மனத்திருமல் இருந்தால் மட்டும்தான் உண்மையான கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா கடிந்து பேசினாங்க. ஜான் வெஸ்லி இப்படி பேசுகிறத பார்த்துட்டு அங்கே இருக்க திருசபையில் உள்ள மக்கள்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, என்ன இவன் இப்படி பேசுகிறானே, இவன் ஒரு சரியான வேத புரோட்டனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வெஸ்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா திட்டி அவனை சபையை விட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா வெளியே அனுப்பிட்டாங்க குட்டீஸ். இவங்க என்ன செய்யாமல் அப்படின்னா மனத்தரலாமல் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மக்களுக்கு இன்னும் நல்லா அன்பை சொல்லணும் அப்படின்னு சொன்னதுனால இவங்கள மாரியே ஒருத்தங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சபையை விட்டு வெளியே வந்தாங்க. சர்ச்சை விட்டு வெளியே வந்ததை நினச்சி அவங்க மனம் தரலாமல் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள மாரியே சர்ச்சை விட்டு வெளியே அனுப்பினப்பட்ட ஒரு போதகர்கிட்ட போயிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா கேட்டாங்க, இப்படி பண்ணுறாங்க, நம்ம என்ன செய்யலாம், ஏசப்போட அன்பை இன்னும் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் என்னை இப்படி விரட்டும் போது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா சும்மா உட்காரல, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா எங்கன்னா மக்கள்லாம் கூடி இருக்காங்களோ அங்கே உட்காந்து என்ன செய்வேன் அப்படின்னா தேவனுடைய அன்பை என்ன செய்வேன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வெஸ்லிக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களாம். இதை கேட்டுட்டு இருந்த ஜான் வெஸ்லியும் சரி ஓகே இனிமேல் நம்மளும் அந்தமாரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா மக்கள் கூடுறாங்களோ அங்கேனா என்ன செய்வாங்க அப்படின்னா தேவனுடைய அன்பை வார்த்தை எல்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க குட்டீஸ். ஒரு நாள் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க அப்பாவோட கலரே என்ன செஞ்சாங்க அப்படின்னா பிரசங்கம் பண்ணுற ஒரு இடமா வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிறைய மக்களுக்கு நிறைய சுவிசேஷம் சொல்லி அவங்க அன்பை என்ன செஞ்சாங்க அப்படின்னா சொன்னாங்க குட்டீஸ். இதை வச்சே தெரியுது தேவன் மேலே உள்ள அன்பு ஜான் வெஸ்லிக்கு எவ்வளோ இருக்குன்னு, அப்படி தானே குட்டீஸ்? அப்புறம் ஒரு நாள் என்ன தெரியுமா ஆச்சு, ஒரு நாள் ராத்திரி ஜான் வெஸ்லி அவங்க ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க குதிரையில் வரும்போது ஒரு திருடன் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா ஜான் வெஸ்லி மிரட்டி உன்கிட்ட இருக்க காசை என்ன செஞ்சுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டான். இதை பார்த்துட்டு ஜான் வெஸ்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க கொஞ்சம் ரூபாவை என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க குட்டீஸ். இது கொடுத்ததுக்கப்புறம் என்னடா இவன் கொஞ்சோண்டு தாரானே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் தேடுறான். அவன்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் களைச்சி போட்டு எல்லாத்தையும் என்ன செய்கிறான் அப்படின்னா தேடுறான். மொத்த குதிரையும் உட்காந்து என்ன செஞ்சான் தேடுறான். ஆனால் ஒன்றுமே இல்லை. இதை பார்த்துட்டு ஏமாற்றதோட என்ன செஞ்சான் அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிட்டான். ஜான் வெஸ்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இங்கே வா, உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே அந்த திருடன் என்ன செஞ்சான் அப்படின்னா நம்மள்ட்ட கொடுக்கறதுக்கு ஏதோ வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜான் வெஸ்லி வந்து திருடக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, உன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்க பைபிள் உனக்கு போதும், உனக்கு என்னைக்காவது உனக்கு தப்பு செய்கிறேன் அது மன திரும்பணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன்ட்ட சொல்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா சொன்னாங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி இதோட ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன். ஓகே குட்டீஸ், மாரி அந்த அக்கா மறுபடியும் தொடர போட்டாங்க பத்தியா? அந்த அக்கா மறுபடியும் தொடருமா போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. ஆமா ஹர்னி, நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? நான் எத்தனை தடவை சொல்ல, நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? ஓய்வு மடியோ டைலாக் சொல்லிட்டாளா? நிக்கா நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? அதுவா, அதான் குவிஸு. அது சொல்லதுக்கு ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் வந்திருக்காங்க தெரியுமா? ஹர்னி, நீ இந்த பெரிய படிப்படியாச்சே, நீ பயங்கரமாக ஆன்சர் பண்ணுவ போல. நான் கிளாஸில் மட்டும் தான் டாப்பர், ஆனால் நான் பைபிள்லலாம் டாப்பர் கிடையாது. சரி பரவாயில்ல, கவலைப்படாது. அந்த அக்கா முடிஞ்சோடனே ஆன்சர் சொல்லிடுவாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையான்னு சொல்லுங்கள், ஓகேவா? சரி நிக்கா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா வந்து எதுக்கு வந்திருப்போன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செர்வின், அக்கா எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியுதா? தெரியலையா? ஆமாக்கா. அக்கா வந்து இன்னைக்கு ஒரு குயிஸோட தான் வந்திருக்கேன். அப்படியாக்கா? எனக்கு குஸ்னா ரொம்ப பிடிக்குமே. ரொம்ப பிடிக்குமா? ஆமாக்கா. சரி ஓகே. அக்கா வந்து எப்பவும் கொஸ்டினா கேட்பேன், ஆனால் இந்த தடவை எப்படி திரும்ப கொண்டு வந்திருக்கேன்? எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? ஃபுல்லாக பிக்சராக இருக்கும், நீ வந்து அதை கனெக்ஷன் பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரிக்கா, ஓகேவா? பார்த்துடலாமா? ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன பார்க்கலாமா? குட்டீஸ், நீங்களும் அந்த பிக்சரை பார்த்து என்ன வார்த்தை வருதுங்கிறத கண்டுபிடிங்க.
ஷெர்வின் உனக்கெல்லாம் என்ன தெரியுது கொஞ்சம் சொல்லு. அக்கா முன்னாடி ஒரு கை இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த பிக்சரில் நெருப்பு இருக்குது. அடுத்து வந்து மான் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பாரு ஆன்சர் என்னன்னு. அக்கா நீதிமான்க்கா. எப்படி? ஏன்னா முதல்ல கை காமிக்க நீ, அங்கே நெருப்பு இருக்குனால தீ, நீதி, அப்புறம் மான் இருக்குது, நீதிமான். ஓ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகே செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துலாமா? செகண்ட் பிக்சர் பார்க்கலாமா? பார்த்துடலாங்க்கா. ஓகே செகண்ட் பிக்சர். மொதல் பிக்சர் வந்து இது பெட் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து லே போட்டிருக்கு. அடுத்து 2-3 பேர் இந்த கேம் விளாட்ற மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும்? இது ஒரு பிளேஸ். ஓகேவா? ஒரு பிளேஸாக்கா? இடத்த வந்து குறிக்குது. அக்கா பெத்தில் கேமாக்கா? கரெக்டாக சொன்னேன். எப்படின்னு சொல்லி விளக்கிடலாமா குட்டீஸ்க்கு? சொல்லு பாப்போம். அக்கா வந்து பெட் இருக்குது, பெட்டுன்னு சொல்லாமல் பெத் அந்த மாதிரி ஒரு வேர்டு. அப்புறம் வந்து லே போட்டிருக்கு, லே அப்படி போட்டுட்டு கேம் விளாட்ற மாதிரி இருக்குது, பெத்தில் கேம். ஓகே கரெக்ட். ஓகே குட்டீஸ், ஷெர்வின் வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டான். நம்ம தேர்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமா? குட்டீஸ் மூணாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமா? மூணாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஓகேவா ஷெர்வின்? ஓகேக்கா, புரியுது. ஒரு கேரக்டர் சொல்லும். சரிக்கா. ஓகே பிக்சர் பார்த்துடலாமா? வந்து எஸ் போட்டிருக்கு. அடுத்து திரும்பி மான் போட்டிருக்கு. எஸ்ஸுக்கு தமிழில் ஆமாம். ஆமான். ஆமான். சரியாக ஆன்சர் பண்ணிட்டேன். ஃபோர்த்து கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமா? நாலாவது கொஸ்டினும் ஒரு கேரக்டரோடைய நேம் தான். ஓகே ஷெர்வின், இது ஒரு கேரக்டர் நேம் தான். சரிக்கா. இதுலேயும் வந்து ஒரு ஈ இருக்குது. ஈக்கு அப்புறம் சாக்கு. ஸோ ஈசாக். ஓகே ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன் போல. ரொம்ப ஈஸியாக இருக்கோ? ஆமாக்கா, கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே குட்டீஸ், அஞ்சாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்துலாமா? இதுவுமே நம்ம பைபிளில் இருக்கிற ஒரு கேரக்டரோடைய நேம் தான். ஓகே ஷெர்வின் ஆன்சர் பண்ணுறியா? ஓகேக்கா. கண்டுபிடி. மொதல் வேர்டு வந்து இல்லைன்னு போட்டிருக்கு. ரெண்டாவதும் கம்னு போட்டிருக்கு. ஸோ அதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் இல்லைன்னா வந்து நோ, கம்னா வந்து வா. ஸோ நோவா. ஓகே ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஆமாக்கா. ஓகே குட்டீஸ், ஷெர்வின் வந்து ரொம்ப கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டான். ஓகே குட்டீஸ், ஆறாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமா? ரெடியாக இருக்கியா? பார்த்துடலாமா? பார்த்துடலாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டீஸ் எல்லாம் நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு வார்த்தை, பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தையை குறிக்கிற ஒரு பிக்சர் இது. ஓகே ஷெர்வின் சொல்லு பார்ப்போம். அக்கா இதுலேயும் மொதல் பிக்சர் வந்து சன் இருக்குது. அடுத்தது மார்க்கில் முட்டை மார்க் சம்திங் முட்டையாக போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து கன் இருக்குது. ஸோ சன், அதுக்கப்புறம் மார்க், சன் மார்க் கன். ஓகே குட்டீஸ் கரெக்டாக சொல்லிட்டேன் ஷெர்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்துலாமா? இது வந்து 7வது கொஸ்டின். சரியா? ஓகே குட்டீஸ் 7வது கொஸ்டின் என்னென்னு பார்த்துலாமா? இது வந்து ஒரு பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தை. இதில் மொதல் பிக்சர் மே மாதம் மே போட்டிருக்கு. அடுத்து வந்து கை அப்படி நீட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து உனக்கு என்ன புரியுது? ஏதோ வார்த்தையில் இருக்குது. வா மே மேகம். எப்படி கண்டுபிடிச்ச? மே வந்து அதிலே போட்டிருக்கு. ஸோ மே. அடுத்து வந்து அது வந்து அந்த ரெண்டாவது பிக்சர் தான் கொஞ்சம் லைட்டாக குழப்புறமா இருந்துச்சு. எப்படின்னா இங்கிலீஷில் கம்முன்னு இருக்குது, தமிழில் வான்னு சொன்னால் தப்பாயிரும். ஸோ மேகம். ஓகே கரெக்டாக சொல்லிட்டாங்க குட்டி ஷெர்வின். ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து அந்த ருப்பி சிம்பிள் போட்டிருக்கு. செகண்ட் வந்து இந்த பன் போட்டிருக்கு, பன் பிக்சர். ஸோ ரூபன். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஆமாம். ஓகே குட்டீஸ் 9வது கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமா? இதுவும் பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தை தான். ஷெர்வின் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்லிடுவியா? சொல்லிடுவாங்க. ட்ரை பண்ணேண்ணே. இதில் வந்து கே போட்டிருக்கு, கே ஃபஸ்ட் பிக்சரில். அதே மாதிரி இதுலேயும் ருப்பி சிம்பிள் போட்டிருக்கு. தேர்ட் வந்து இந்த பீன்ஸ் போட்டிருக்கு. ஸோ கே ரூபின். ஓகே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல்ல கொஸ்டின்? ஆமாம். நான் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன் போல. ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டணும். ஆமாம். நெக்ஸ்ட் டைம் கஷ்டமாக எடுக்கும் பாரு. ஓகே குட்டீஸ் ஷெர்வின் எல்லாத்துக்கும் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டான். ஓகே குட்டீஸ் 10வது கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமா? ரெடியாக இருக்கியா ஷெர்வின்? ரெடிக்கா. ஓகே சார் பிக்சர் வந்துட்டு சொல்லு. இது நான் கண்டுபிடிக்கல. நம்ம என்ன செய்வோம், நம்ம குட்டீஸ்ட்டை சொல்லி கமெண்ட்ஸில் போட சொல்லிடுவோமா? ஓகே ஓகே குட்டீஸ் இதுக்கு ஒரு ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? எத்தனை பேர் இதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே குட்டீஸ் பாய்.
ஹர்னி நீ எத்தனை குவிஸுக்கு ஆன்சர் பண்ண? நான் ரெண்டே குவிஸ்க்கு தான் ஆன்சர் பண்ணேன். நயோ நீனு? நானா ஒரு 3 ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஓ அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை ஆன்சர் பண்ணீங்க? ஏய் நீ முதல்ல எத்தனை ஆன்சர் பண்ண சொல்லு. நான் ஒரு 5 ஆன்சர் பண்ணேன். நீங்கள் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணீங்க? ஓ 5 ஆன்சர் பண்ணீங்களா? இல்லை 6 ஆன்சர் பண்ணீங்களா? இல்லை 10 ஆன்சர் பண்ணிட்டீங்களா? 10 ஆன்சராம்ப்பா. சூப்பர் சூப்பர். சரி அடுத்து என்ன ப்ரோக்ராம்? ஹர்னி அடுத்து என்ன ப்ரோக்ராம்? நான் திரும்ப எத்தனை தடவை சொல்வேன், நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஓகே கோவப்படாத. அடுத்த ப்ரோக்ராம்லாம் கிடையாது. சரி இன்னைக்கு ஜாலியாக இருந்துச்சா? இன்னைக்கு ஜாலியாக இருந்துச்சு. என் கோவம் எல்லாம் குறைஞ்சிட்டு. உன் கோவம் எவ்வளோ குறைஞ்சிச்சு? என் கோவம் என் உடம்பு ஃபுல்லாக குறைஞ்சிட்டு. இப்போ புரிஞ்சுதா யாரோட அன்பு மாறாததுன்னு? இப்போ புரிஞ்சுட்டு. ஏசப்பாவோட அன்பு தான் மாறாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? சரி ஓகே ப்ரேயர் பண்ணி முடிச்சிருமா? சரி ஓகே எல்லோரும் முழங்கால் போட்டு கை கூப்பி கண்ணை முடிக்கவங்க. ப்ரேயர் பண்ணிடும். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பார்த்த கதை, பாட்டு, வசனம் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அதை நாங்கள் மறக்காமல் எங்கள் மனதில் வைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த வாரம் வந்தது போல் அடுத்த வாரமும் நாங்கள் சில்ட்ரன்ஸ் டேமுக்கு மறக்காமல் வர நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.